பொங்கலோ பொங்கல். எல்லார் வீட்லேயும் பால் நல்லா பொங்கித்தா. எங்கள் வீட்டில் இன்னைக்கு பால் நல்லா பொங்கித்து. வழக்கம் போல் தேங்காய், பழம், கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து எல்லாத்தையும் பானை கழுத்தில் கட்டித்தான் பானையை அடுப்பில் ஏற்றினேன். பொதுவாக மற்ற நாட்களில் செய்கிற சர்க்கரை பொங்கலை விட சங்கராந்தி அன்னைக்கு செய்கிற பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் தெரியுமா? சங்கராந்தி அன்னைக்கு பொங்கலை பாலில் வேக விடுவோம். அது மட்டுமா, பொங்கல் ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கிறப்பவே நான் அப்போ தான் அடுப்பில் வெண்ணெயை காய்ச்சுவேன். புது அரிசியை பாலில் வேக வச்சு புத்தூருக்கு நெய்யை ஊற்றி சக்கரை பொங்கல் செஞ்சால் டேஸ்ட் எப்படி வராமல் போகும்? நான் பொங்கலுக்கு ஆர்கானிக் வெல்லம் தான் யூஸ் பண்ணுவேன். அதையும் கொதிக்க வச்சு வடிகட்டி தான் பொங்கலில் சேர்ப்பேன். பொதுவாக கடைகளில் வாங்குகிற வெல்லம் சில நேரங்களில் கொஞ்சம் உப்பு கரிக்கும். ஆர்கானிக் வெல்லத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. இனிப்பும் மிதமாக இருக்கும். அரிசியும் பருப்பும் வெந்துடுச்சான்னு கையில் எடுத்து நசுக்கி பார்த்துட்டு தான் வெல்லத்தை சேர்க்கணும். நல்ல நாளும் அதுவுமா சிக்கனம் பார்க்காம முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் எல்லாத்தையும் நல்லா தாராளமாக சேர்த்தா பொங்கல் எக்லஸாக வரும்.